நான் உனக்கு மந்த்லியா தரேன்டா, மந்த்லி இன்கமா தரேன். நீ வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ அனிதா மேம் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த பிளான் நான் கொடுக்கணும் வரவங்க எல்லாருக்குமே. இதுதான் என்னோட வேலை. ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஜஸ்ட் இந்த பிளான் மட்டும் கொடுக்கணும். மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு 5000 கொடுத்துருவாங்க. இது மட்டும் தான் என்னோட ஒர்க்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு 150 பிளஸ் ஆபீஸ் இருக்குது ஓவராலா. அன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாக்கு 2வது ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. அந்த ஆபீஸையும் சேர்த்து பாத்துக்கணும். இதுதான் என் வேலை. காலைல 10 மணிக்கு திறக்கணும், நைட்டு 10 மணிக்கு மூடணும். இந்த வேலைக்காக தான் நான் ஆக்சிஸ் பிளேயர் உண்மையா இருந்தேன். எனக்கு வியாபாரம் பண்ணணும், ஜெயிப்பேன் அப்படிலாம் சத்தியமா பார்த்தீங்கன்னா என்னமே கிடையாது. ஏன்னா என்னோட ட்ரீமே பார்த்தீங்கன்னா வேற 40,000 இந்த இடத்துல வருமானம் வரும் அப்படின்றது வரும்னா மட்டும் தான் சொன்னாங்க, தவிர நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இதுல டிராவல் மட்டும் பண்றேன். ஓகே இவங்க சொல்ற பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ஒரு மாசம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த 5000 ரூபாய் அவங்கள்ட்ட சம்பளமா வாங்குறேன். அந்த பணத்தை அப்படியே கொடுத்து நான் ஐடி போட்டேன். அந்த ஐடி போட்டு டிராவல் பண்ணும்போது முதல் இன்கம் ஆக்சிஸ் இந்தியால நான் சம்பாதிச்ச முதல் இன்கம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் வருமானம் வாங்குறதுக்கு எம்டி சார் வந்து பத்தி இன்வைட் பண்றேன். பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் யாருன்னாக்க மிகப்பெரிய மோட்டிவேஷன் எனக்கு அவர்தான். அவரோட மந்த்லி salary 1.5 lakh ரூபி இன்கம். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு. என்னோட லீடர் அவர்தான், சந்தோஷ் சார். இவங்க 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை அப்படியே விட்டுருவாங்க. ஏதாவது யோசிச்சு பாருங்க. அது தூக்கி போட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வராரு. இன்னைக்கு மந்த்லி 8 lakh ரூபி வாங்குறாரு. சரிங்களா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ். அப்ப 2 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கிட்டு இருக்காரு. இதுதான் எனக்கான மோட்டிவேஷனா இருந்தது. நான் அப்பயே அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு இதுல 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? என்ன காரணம்னா 40,000 ரூபாய் சம்பாதிச்சா பொண்ணு கொடுப்பான்ட்டாங்க மாமியார் வீட்டு சைடுல. அதனாலதான் நான் லவ் மேரேஜ். பொண்ணு கேட்டா என்ன பண்றது? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப் ஸ்டைல் பெருசாக கிடையாது, ரொம்ப பெரிய லைஃப் ஸ்டைல் தான் கிடையாது. என் ஒய்ஃப் அவங்க தெருவுல இருந்து பாத்தீங்கன்னா பேப்பர் போட்டுட்டு இருப்பேன், பால் போட்டுட்டு இருப்பேன். சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா என்ன பாத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன எப்படி யோசிப்பாங்க போய் பொண்ணு கேட்கும் போது? சோ அவங்க சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா நீ லைஃப்ல முதல்ல செட்டில் ஆகும், 40,000 ரூபாய் சம்பாதி. நான் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு பொசிஷன்ல 5000 ரூபாய் சம்பளம் வாங்கி என் பொண்ணை பாத்துட்டு இருக்கா, கட்டி கொடுக்குற இடமா நல்லபடியா இருக்குன்னு தான் அவங்க கேட்டாங்க. நான் சம்பாதிச்சு வந்தாக்க கொடுப்பீங்களா? எடுத்தோடனே பாய் விட்டேன். அப்ப பெரிய சண்டை போட்டு துரத்தி விட்டாங்க. அதனால மட்டும்தான் நான் ஆக்சிஸ் பண்ணினேன். என்னோட 19 வயசுல என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா growth ஆகி வந்துட்டு இருக்கேன். 2020 மார்ச் மாசம்லாம் பாத்தீங்கன்னாக்க 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு 4 டைமண்ட் கிட்ட இறங்கிட்டாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. முதல் ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க 60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அந்த 1 இயர்ல. திடீர்னு லாக்டவுன், அந்த மாதிரி நிலைமை. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளவு பெரிய பயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த லாக்டவுன் ஒண்ணு போடல அப்படின்னாக்க என் லைஃப் இன்னும் தத்தளிச்சுட்டு இருந்து போகணும்னு தோணுச்சு. லாக்டவுன் போடும்போது நான் பயங்கரமா கதறிட்டேன். ஐயோ இவ்வளவு பெரிய டீம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், என்ன பண்றது தெரியலையே அப்படிலாம் பயங்கர பெயினா இருந்தது. ஆனா லாக்டவுன்ல மட்டுமே ஒரு 12 லட்சம் ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணேன். அந்த 8 மாசம் லாக்டவுன் போட்டாங்கல்ல, நான் வீட்லயே தான் இருந்தேன். ஒரு பக்கம் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றோம், ஜூம்ல போயிட்டு இருக்கு எல்லாமே. ஒரு பக்கம் காசு மட்டும் வந்துட்டே இருக்கு, அது அக்கவுண்ட்ல சேர்ந்துட்டே இருக்கு. சோ லாக்டவுன் டைம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு. ஆனா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மட்டும் செமையா மூவ் ஆச்சு. கவனிச்சீங்களா? இப்போ நம்ம இருக்கிறது எதுதான்? ஆன்லைன் தான். அப்ப எனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ லாக்டவுன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பொண்ணு கேட்கிறோம். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் சம்பாதிச்சிட்டேன். நம்பவே மாட்டாங்க. நீனு இந்த தெருவை எப்படி ஓடிட்டு இருந்து எனக்கு தெரியாதா சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம பாபு சார்ட்ட சொல்லிட்டு நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க மாமாட்ட. உண்மையா சொல்றாங்க போல அப்படின்னு. சரி லாக்டவுன் முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு விஷயம் அதுதான். லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்றது ஒண்ணு இல்லை. என்ன ரீசன் அப்படின்னாக்க பையன் எப்படிங்க அப்படின்னா ஊர்ல வந்து கேட்பாங்கல்ல. இப்ப எங்க ஊர்ல போய் இந்த பிளான் கொடுத்துருக்கேன் இந்த பிசினஸ்லாம். இப்ப அவங்க வந்து சும்மாவே நல்லபடியா சொல்லுவாங்க, நல்ல விதமா சொல்லிருப்பாங்க. இவனை நம்பிடாதீங்க, இவன் ஏதோ தேவையான பிசினஸ் பண்றான், எங்கேயோ போய் மாட்ட போறான் என்னன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ என் மாமியாருக்கு உட்கார வச்சு இந்த பிளான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஐடி போட்டா நீங்க இப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அதுல இருந்தே அவங்களுக்கு என்ன பார்த்தாலே ஒரு காண்டு. இவன் நம்பலாமா வேண்டாமா? ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 36,000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு, மாதம் 36,000 ரூபாய், ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் அப்படிலாம் காட்டுறேன், இன்கம் காட்டுறேன். இதுவும் நம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை பண்ணி அவன் சம்பாதிக்கிறான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. நான் பைக் வாங்குறேன், ஆபீஸ் ஓபன் பண்றேன்,
எல்லாமே பண்றேன் சார். என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்க செகண்ட் ஹாஃப் வந்திருக்கு பாருங்க லாஸ்ட்ல. என்னோட முதல்ல நான் அட்டெண்ட் பண்ண மீட்டிங் இதுதான், லைஃப் மாறும் அப்படின்னு. ஸோ 2020ல எண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் அட்டெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுதான். அன்னைக்கு தான் டிசைட் பண்ணேன் கம்பல்சரி முடியும் அப்படின்னு. இப்போ என் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிசினஸ் பிளான் ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணி ஊர்ல போய் சொல்லி போனீங்களா, இந்த பிசினஸ் பத்தி நான் பேச முடியல. எடுத்தோடனே நான் அவங்களை அப்படியே விட்டு தள்ளிட்டேன் மொத்தத்துக்கும். இதுல நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் முழுக்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாருமே உளுந்து போயிட்டேன் நேட்டிவ். ஆனா நான் பிசினஸ் பண்றது எல்லாமே சென்னை எனக்கு ஃப்ரெண்டு ஃபேமிலி ரிலேஷன் சொன்னாங்க ஒருத்தவங்க கிடையாது. முழுக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, வேலைக்கு ஆட்கள் தேவை பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டீஸ்லாம் அங்கே தெரு ஓட்டிருப்பாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நோட்டீஸ் இருந்தால் தான் இருக்கும். அந்த வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன் முழுக்க. அதுல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டு வீடியோ காலில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டணும். 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துருப்பேன். அதுல ஃபோன் பண்ணி வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த பிளானை கொடுத்து என்ட்ரி எடுத்து அந்த டீம்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப திருப்பூர் டீம் எல்லாருமே இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க 20 மாவட்டத்துக்கு மேல இப்ப டீம் இருக்கு. ஓகேங்களா, ஆந்திரால டீம் இருக்கும், கர்நாடகா பெங்களூர் சைடுல நம்ம டீம் இருக்கு, மகாராஷ்டிரா, சோ இந்த எல்லா இடத்துலயும் டீம் இருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு ஃபுல்லா லாக்டவுன், ஆந்திரால பிசினஸ் நடக்கும், ஆந்திரா தமிழ்நாடு சேர்த்து லாக்டவுன், கர்நாடகால பிசினஸ் நடக்கும், என்டையர் சவுத் இந்தியாவே லாக்டவுன். ஹைதராபாத்ல ஒரு டீம் ஆரம்பிச்சு, மகாராஷ்டிரால டீம் ஆரம்பிச்சு, அங்க பிசினஸ் நடக்கும். இப்ப எங்க எது பண்ணாலும் என்ன இன்கம் ப்ராப்ளம் இருக்கா? கிடையாது. இப்ப எல்லா அச்சீவ்மெண்ட்டும் இப்படி ஒரு பக்காவான செட்டப், மந்த்லி டூலா இருக்கு இன்கம். இப்ப நான் போய் ஸ்டடியா நின்னேன், அப்ப நான் பேசினேன், ஒண்ணு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஒரே வார்த்தை. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க என் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத மாதிரி மேரேஜ் நான் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னாக்க கல்யாணத்துல மொத்த செலவு நானே பார்த்துருந்தேன். என் ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 12,000 நகை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க போட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்ன நானே போட்டேன். இப்படி நான் கல்யாணம் பண்ணேன். இந்த பிசினஸ் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எங்க தாத்தா பாட்டி மட்டும் தான் ஊர்ல இருக்காங்க. அவங்க விடவே மாட்டாங்க, அவ்வளவு ப்ரெஷர் பண்ணுவாங்க. உன் பேரண்ட் ஒழுங்கா சொல்லி வை, எங்க பசங்களை எழுதி பாக்குறான், இந்த ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எங்க பையனை வந்து வீணாக்க பாக்குறான், இது கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டுலாம் போவாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்ப நீ எதுல போய் மாட்டிட்டியாப்பா அப்படின்னா வீட்டு பக்கம் போன புலம்புவார் உட்காந்து. அவருக்கு இதை பத்தி நான் சொல்லி புரிய வைக்கவும் முடியல. இந்த மாதிரி நிலைமையில இருந்தேன். அதை அவரை விட்டுட்டு கிளம்பா போதுன்னு போயிட்டேன். இப்ப என் மேரேஜ் பண்ணோடனே ஜெத்தா ஊர்ல நாங்க என் பேர மாதிரி எவனா என் கல்யாணம் பண்றான் அப்படின்னு அவ்வளவு ஜெத்தா டிராவல் பண்றாரு. ஊர்ல போயிட்டு ஆர்டிஸ்ட் பிசினஸ் பண்ற நம்ம சூரியன்றவன் யார் எதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் மாத்திருக்கு. இதே மாதிரி பிசினஸ் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுதான் நெட்வொர்க் அப்படின்னா தெரியறதுக்கு முன்னாடியே நான் கம்பெனில வேலை செய்யும்போது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல கொடை போட்டு நிற்பாரு. அது வந்து குண்டா இருக்கவங்களும் ஒல்லியா மாத்துறது, ஒல்லியா இருக்கவங்களும் குண்டா மாத்துற ஒரு கம்பெனி. சரிங்களா, நான் அப்படி போகும்போது ஒருத்தர் என்ன கூட்டு நிக்க வச்சு பேசுவார், அன்புராஜ் அப்படின்னு ஒருத்தர். அவரை டெய்லி பார்ப்பேன், தம்பி பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவாரு. ஒரு வெயிட் மிஷின் இருக்கும், அதை ஏறி செக் பண்ணுவாரு. என்ன 36 கிலோ இருக்கிற, நீ இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னாக்க நீ வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லா வெயிட் போடலாம் அப்படின்னு. எப்போனா 2018 அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. நான் மறுபடியும் அடுத்த நெட்வொர்க், அதுக்கு அடுத்த நெட்வொர்க் ஆக்சிஸ் எடுத்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டு அவர் அங்கேயே தான் நின்று இருப்பாரு. போன வருஷமும் பார்க்க அங்கதான் நிக்கிறாரு, இந்த வருஷமும் அங்கதான் நின்று இருக்காரு. இப்ப நான் அவர் மீட் பண்ணும்போது சொல்றாரு, நீ ரொம்ப குண்டாயிட்டப்பா, மறுபடியும் நீ ஒல்லியா ஆகணும், அதுக்கு இதை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருந்தாரோ அவர் என்ன பண்றாரு அப்படியேதான் இருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு நெட்வொர்க் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம், இது வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த நெட்வொர்க்லயும் சத்தியமா கிடைக்கல. அதுதான் முதல் விஷயம். டீம் ஒர்க் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நிறைய கம்பெனில பார்த்தீங்கன்னா புதுசா வரலாம். எங்களுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், ஒரு நிறுவனம்னா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் லைஃப் லாங் டிராவல் ஆகும், இதெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு கடந்து 7வது வருஷத்துக்கு நோக்கி நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சரி பிளான் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 6 பேர் பேசினாங்க இல்லைங்களா, அந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்ச முதல் நாள். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எனக்கு கொடுத்த ப்ரமோஷன். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் டைமண்ட் டைரக்டர். சோ ஒரே 7 நாள் இன்கம் 36,000 ரூபாய் பாத்தீங்கன்னாக்க ஏர்ன் பண்ண நாள். சோ என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாள். 2022 மார்ச் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க என்னோட பொண்ணு பிறந்திருந்தா.
என் பொண்ணு பிறந்த அதே நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க என் பொண்ணுக்காக கிஃப்டா பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு 13 லட்ச ரூபாய் கார் வந்து பாத்தீங்கன்னாக்க மெகா ஈவென்ட் ஒரு 800 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்க கார் அச்சுவர் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜிஆர் விஜய் சார் மூலமா ராஜா சார் மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ரெகக்னிஷன் எனக்கு கிடைச்சிருந்தது. சோ நம்ம எம்டி சார் சிஓ சார் மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்க சிடி பெஸ்ட் சிடி அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு அமைஞ்சிருந்தது. சோ மோதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கும் போது சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு முறையாவது நிக்கணும் அப்படின்றது அந்த ஸ்டேஜ் பத்தி தெரிஞ்ச நபர்களுக்கு அத்தனை பேருமே கனவா இருக்கும். சோ விஜய் அவார்ட்ஸ், சைமா அவார்ட்ஸ் இதெல்லாம் டிவில பாத்துருப்பீங்க. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட பாத்தீங்கன்னா ரஜினி நின்று இந்த ஸ்டேஜ்ல நின்று பேசினாரு. சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 10,000 நபர்களுக்கு முன்னாடி சோ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப எனக்கு 24 வயசு ஆகுது. சோ 24 ஏஜ்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு 96 லட்சம் ரூபாய் என் வியாபாரத்து மூலமா ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஒரு 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிசினஸ் மூலமா அச்சீவ் பண்ணிருக்கேன். ஒரு 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 25,000 நகை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 8 ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம் மூலமா இது வரைக்கும் ஓபன் பண்ணிருக்கோம். சோ இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமா இருந்த நபர், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு நபர் மிஸ்டர் விஜே சுரேந்தர் அப்படின்ற ஒரு மூலமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இந்த பிளான் கொடுத்த நபர் சந்தோஷ் சார் தான். இது அனிதா நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் சொன்னாங்க இல்லைங்களா, எனக்கு சந்தோஷம் இது எல்லாத்தையும் உட்காந்து சொல்லி புரிய வச்சாரு. என்ன வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர் ஹரிபிரகாஷ் சார். சோ இவங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்குமே என்ன தெரியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல தெரியாது. இப்போ 24 ஏஜ் நான் செட்டிலா 5 வருஷம் வருமானம் வரல அப்படின்னாக்க நானே இதை பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஓயோ ரூம்ஸ், மேக் மை ட்ரிப்ஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ரூம்